நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எனது கட்சிக்காரர் கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்தை சார்ந்த அருண் என்பவர். அவரது நண்பர் ஜோசப் என்பவரை சில நாட்களாக காணவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட அருணை நடந்தவற்றை விளக்கமாக கூற இந்த நீதிமன்றத்தில் அனுமதி வேண்டுகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். அருண் அருண் வணக்கம் ஐயா. வணக்கங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஐயா, என்ன நடந்துச்சுன்னா அவிய இவிய எல்லாரும் கேளுங்க, அங்கோட்டும் இஞ்சோட்டும் போவாத நில்லுங்க. அவிய இவிய எல்லாரும் கேளுங்க, அங்கோட்டும் இஞ்சோட்டும் போவாத
நில்லுங்க. அப்பச்சி கதை செல்ல போறேன், என் மூப்புன்னு உடக்காம பாரு, வெட்டோத்தி எடுக்காம கேடுவோய். இஞ்ச நடக்கும் வெகளத்தை ஓங்கூட்டுக்காரங்கிட்ட செல்லு. அவிய இவிய எல்லாரும் கேளுங்க, அங்கோட்டும் இஞ்சோட்டும் போவாத நில்லுங்க. இஞ்சவால 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 லேய் லேய், இஞ்சவால 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 மக்கா லேய் ஓவல. தடிய மூப்ப சொத்துடா, கலக்க மட்ட பண ஏறி கெத்துடா, கரமடிய இழுத்து நீயும் பார்வல, பள்ளம் தள்ளி போகும் நாங்க சிங்கம்ல. தாக்கோலு போலவே இடுப்ப சுத்தி இருக்கும், குடுவைக்குள்ள காணி பாரு, பட்டையில நீ குடிச்சா தலை கரங்கும் மக்கா, பனங்கிழங்கு உடம்புக்கு மருந்து. நீராடியிலே சூண்டையிட்டு ஸ்லோப்பியா மீன பிடிச்சு உப்பும் முளவும் பெரட்டி சுட்டு தின்னுவோம்பலே. 100 முட்டன் கலங்க மயக்கி கிளாத்தி மீன் கறி வீத்தி விரவி 5000 சோற பிணைஞ்சு அடிப்போம்லே. அப்பாவு வாராண்டே அந்திப்பான ஏறடே, வெப்ராளம் எடுத்தங்கி பழஞ்சி வெள்ளம் குடிப்பா, மாம்பட்ட அடிச்சோண்டு முறுக்கா முறுக்கி கரங்கோண்டு செவ்வறு முட்டி விழுந்தோண்டு தள்ள கல்லா விழிச்சுவோம்லே. கும்பாரி 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 அவிய இவிய எல்லாரும் கேளுங்க, அங்கோட்டும் இஞ்சோட்டும் போவாத நில்லுங்க. வெட்டி பண்ணி வெட்டி மாசம் கழிச்சு தோத்து நரங்கி கண்ணபத்தி கிளிக்கிட்டி வட்டு கழிச்சு முடிச்ச வட்டி என்னடே தங்கப்பா எங்க போற? போளோட வீட்டுக்கு போறேன்டே. மாப்பள பயனுக்கு தோப்ப யாரு? பரம்புல பரமேஸ்வரன் கொத்த நாறு. ஓல பரம்பில் இருக்க வச்சு அறிவட்டியில் சோற எடுத்து வெட்டி முறிச்சா கரிய வீட்டி தருவாங்க. மூக்கு முட்டை தின்னு புட்டு வாய் சவக்க வெத்திலையிட்டு மனசார வாழ்த்தி விட்டு வாருவோய். கடற்கரையில் இருந்து ஒன்னா குணுக்கு வச்சு சீட்டு கழிச்சு தாயம் உருட்டி ஆடுபுலி ஆட்டம் ஆடுவோம்லே. கபடி ஆடி கச்சி கழிச்சு குளத்துல குளிச்சு குளங்கா பறிச்சு அண்டிய திரும்பி ஆமாங்கடையில விப்போம்ல. சாக்குட்ட சாத்தியாபுரம் முறுமுட்டி நாக்கோணி ஐத்தி கோணி அரங்கி கீழே தள்ளும் வில்லும் கழிச்சோண்டு கண்ணை கட்டி விட்டோண்டு தொட்டு கழிப்போம் வாரியலே தூவே தூ. கும்பாரி கும்பாரி மக்கா குமரி தமிழ நல்லா கேட்டியா நீ? மக்கா கும்பாரி நான் குமரியில் நண்பண்டா மக்கா எல்லப்பாடி இருந்து மக்கா சேலத்தான் இருக்கு. பொறுமையா சொல்லு. என்ன துரத்திட்டு வராங்க. ஆமா இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துக்கோமா? பார்த்தது
இல்ல. அப்ப எதுக்கு பார்க்கணும்? பார்த்துட்டேன். காப்பாத்துங்க. ஏய், லூசு பையல. பார்த்தா வேற ஆள பாருமா. வளர்த்து இருக்க. அவர் பொண்ணை காப்பாத்த தெரியலையா? என்ன 5 பேர் துரத்திட்டு வராங்க, காப்பாத்துங்க அங்கிள் ப்ளீஸ். 5 பேரா? ஆமா ஆமா ப்ளீஸ் காப்பாத்துங்க. 5 பேர் என்ன 50 பேர் வரட்டும். வீசிடுற வீசி. நாட்டோட ஏரியாவுல கண்ணி பொண்ணுக்கு பிரச்சனையா? விடாதீங்க அங்கிள். சூப்பர் அப்படிதான் அங்கிள். 5 பேர் சொன்ன 500 பேர் நிக்கிறானுவா. கவுந்துட்டாரே. ஐயோ, ஊரே திரண்டு ஓடுறாப்பா. உயிர் போயிடுச்சும்டா. ஹலோ, எங்க வரீங்க? 1000 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்கேன். 500 முடிச்சிட்டேன். இன்னும் 500 இருக்கு. ஓடிட்டு வந்து சொல்லட்டுமா? ஹலோ, நில்லுமா. பாடி பில்டரே திருச்சி ஓடிட்டா. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கேபிள் ஆபரேட்டர். கேபிள் ஆபரேட்டரா? போயா. ஹலோ, கூப்பிட ஓடல. இது எங்க ஊரு. எங்க சந்து இருக்கும், எங்க முட்டு சந்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? இப்ப பாரு போய் நிக்கிறேல முட்டி. ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்டு இங்கே நின்றுதான் இங்கே முடிச்சிருப்பேன்ல. இப்ப நான் தானே அங்க வரணும். வந்து காப்பாத்துங்க. இரு, வந்து முடிக்கிறேன். இவன் வந்து நம்மள முடிக்க போறானா? என்ன தைரியத்துல ஓடி வரான்? போடா. ஏய், ப்ளீஸ் அவங்கள அடிக்காதீங்க ப்ளீஸ் விட்டுருங்க. இது ஜஸ்ட் பிராங்க் வீடியோ தான். பிராங்க் வீடியோ? இது சூப்பர் ஹீரோங்கற ப்ரோகிராம்காக நாங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சார் நான் உண்மையா தான் சார் சொல்றேன். உங்களுக்கு அவ்வளவு டவுட்னா அங்க பாருங்க. பிராங்க் வீடியோ பாருங்க. ஏய், நடிக்க ஆளு கொண்டு வந்துட்டு ஒரிஜினலா அடிக்கிறான் இவன். இரு என்ன ஆகுற பாரு. எங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வர பாரு. பாயா சாரி, அது புரியாது. தெரியாது. பிரதர் ப்ளீஸ் பிரதர். ப்ரோ ப்ளீஸ். ரொம்ப ஃபீல் ஆயிட்டனோ சார். நல்ல வேணும். கேவலம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு லைக்ஸ் வாங்கணும். இப்படிலாம் பண்ணா எப்படி நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்றது? ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பு. நல்ல வேளை ஒரு அடியோட நிறுத்திட்டோம். ரியல் ஹீரோவை பார்த்தாச்சு. ச்சே, எங்கவ தனி அடி வாங்கிட்டு இருக்கோம், ஒளிஞ்சிட்டு இருக்கோம். வாடி. இனிமே என்ன கேமரா பிடிக்க சொல்லுவ? உனக்கு இனிமே வேலை இல்லை. ஒரு வழியா அப்லோட் முடிஞ்சது. எதுலயாவது லைக்ஸ் வருதா பாப்போம்.
2 நான், சிக்கன் கறி, சிக்கன் தந்தூரி, சிக்கன் செட்டிநாடு, சில்லி சிக்கன், ரோஸ்டட் சிக்கன், சிக்கன் கறி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் மசாலா, ஒரு ஃபுல் grill. இப்போதைக்கு இது போதும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அவளுக்கு என்ன வேணும் கேட்டுருங்க. மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு ஆப்பிள் ஜூஸ். மேடம் மேடம் நீங்க யூடியூப் சேனல்ல சூப்பர் ஹீரோ ப்ரோகிராம் பண்ற தர்ஷினி மேடம் தானே? உங்களுக்கு ரொம்ப தைரியம் மேடம். மேடம் எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குறீங்க. சரி, எப்படி அவன் நம்பர் வாங்கின? அவன் சாதாரண கேபிள் லைன் போடுறவன். எல்லார் வீட்லேயும் கேபிள் கார்டில் அவனோட நம்பர் இருக்கும். இவகிட்ட இதை அப்போவே சொல்லியிருந்தா இந்த ட்ரீட் கிடச்சிருக்குமா? கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஏய் என்னடி யோசிக்கிறா? இல்லை, நீ கேட்டவனோட ஃப்ரெண்டு என் ஆள். எங்கள் ஊரில் எல்லா பொண்ணுங்களுக்கும் அருணை பிடிக்கும். ஆனால் அவன் எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டான். அருண் ரொம்ப நல்ல பையன். அருணுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவனுக்கு நீங்கள் எந்த சொந்தமும் இல்லை. ஜோசப் தான் அருணை பார்த்துக்கிறான். இதுதான் அவங்களோட லைஃப். டேய் ஜோசப். ஹாய். இவன் தான் ஹாய். ஏய் வா வா. ஹாய். ஹாய். சாரிம்மா. எதுக்குங்க ஃபர்ஸ்ட் மீட்லயே சாரிலாம் கேட்டுக்கிட்டு? இல்லை, என்ன இருந்தாலும் என் கும்பாரி ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அடிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. அது பரவாயில்ல சார். சார் ப்ளீஸ். மேடம் இன்னும் உள்ள இருக்கிறத எடுத்துட்டு வா. சார் மேடம் இந்த மாதிரி நிறைய இடத்துல வாங்கியிருக்காங்க இல்ல மேடம்? என்ன முறைக்கிறீங்க? உங்க சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைபர். முறைச்சிங்க அன்சப்ஸ்கிரைபர் ஆயிடுவேன். அவன் ஒரு நாள் வைரல்ல தர்ஷனோட ஹீரோ ஆயிட்டான். டேய் அவன் ஹீரோனா கூட தப்பு இல்லடா. அவன் நமக்கு வில்லன் ஆயிட கூடாது. கரெக்டா சொன்னடா. காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் தூக்கிட்டு போனமா ஆயிடக்கூடாது. டேய் நீயே பழமொழி சொல்லி அவனுக்கு பொண்டாட்டி ஆகிற போல இருக்கு. லூசு மாதிரி பேசாதீங்கடா. அவ வயசுக்கு வந்த நாள்ல இருந்தே என் காதல் தோத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ எந்த ஸ்கூல்ல சேர்றாளோ அங்கேயே சேர்ந்து தோத்து தோத்து படிச்சு உங்களோட இருக்குன்னு எதுக்காக? நாம 5 பேருமே அவளை லவ் பண்றோம். ஆனா 5 பேர்ல யார அவளா செலக்ட் பண்றாளோ அதை ஏத்துக்கிட்டு மத்த 4 பேரும் விட்டு கொடுத்துடணும். இதான் நமக்குள்ள அக்ரிமெண்ட். நாளைக்கே நம்ம காதலுக்கு அவளை வரவழைச்சு ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிறோம். அவ யார செலக்ட் பண்றாளோ உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம். என்ன இந்த அக்ரிமெண்ட் ஓகே தானே? இந்தா. ஏய் நீ ஒரு எம்எல்ஏ பையன். நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கடா. லோக்கல் பசங்களோட சுத்தாத. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? டேடி நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு. இப்போவும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போகிறேன். டேய் சொல்றத கேள்டா. உட்கார்றா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கருவாயன். நீ என்னதான் லவ் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என் காதலை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம என் மனசு நூலர்ந்த பட்ட மாதிரி நாலா பக்கமும் திசை மாதிரி பறந்துகிட்டு இருந்துச்சு. அது எங்க பறந்தாலும் அதை தொலைஞ்சிடாம நான் பின்னாடியே போய் அதை பத்திரமா பாத்துக்கிட்டேன். கடைசியில தான் அந்த நூலு உன் மனசோட சிக்கிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்குள்ள ஒரு 1000 பட்டாம்பூச்சி அப்படியே பறந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். டேய் இங்க தானடா வர சொன்னாங்க, யாரையும் காணோம். ஐ லவ் யூ. டேய் அங்க பாருடா. ஐ லவ் யூ. 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 என்ன இன்னும் வாங்கல?
என்ன இமேஜினேஷனா? அது ஒன்றும் இல்லை, சும்மா ரிஹர்சல். நாங்கள் ரிஹர்சலோட தான் வந்திருக்கோம். நல்லா எடுத்தீங்களா? என்னடா காலமே வந்துட்ட போல. நானாவது பரவாயில்ல, நீ காலைல தான் வந்தேன். அங்க பாருங்க 2 பேரு நேத்து நைட்டே வந்து படுத்துருக்காங்க. டேய் விடுச்சுடா. எதுக்கு தான் டென்ஷன் ஆகுறாங்களோ. தர்ஷினிங்கிற பழத்தை நான் தான் சாப்பிடுவேன்னு என் நெத்திலேயே எழுதியிருக்கிறா. என்னது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு வர சொல்லிருக்கானுங்க. என்னடா டைம் ஆச்சு, இன்னும் வந்து சேரல. இதோ வந்துட்டால. ஹாய் 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 ஹாய். யாருமே இல்ல, ஏண்டா இவ்வளவு தூரம் வர சொன்னீங்க? அது வந்து சரி வாங்க நடந்துட்டே பேசலாம். சரி. என்ன சைலண்டா வரீங்க? அது ட்விஸ்ட் ஓபன் பண்ணுங்க. நான் பண்றேன். தர்ஷினி, எங்க 5 பேர்ல உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? இதுல என்ன சந்தேகம்? வந்ததா? ஐயோ எனக்கே நான் உனக்கே உனக்கு. டேய் உன்னை ஒருத்தனை மட்டும் இல்ல, உங்க 5 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன? உனக்கு 5 பேரையும் பிடிக்கலாம், ஆனா ஒருத்தன் கூட வாழ முடியும்? இந்த 5 பேர்ல யாரு ஒருத்தன்னு இப்பவே சொல்லு, நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம். என்னடா சொல்ற? உங்களுக்குலாம் என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இதுதான் நீங்க சொன்ன ட்விஸ்டா? இது ட்விஸ்ட் இல்ல, இனிமே பார்க்க போற பாரு, அதான் ட்விஸ்ட். ஏரியான்னு சொன்னா ஆள் இல்லன்னு சொன்னேன், வீடு இல்லன்னு சொன்னேனா? அட நம்மாளு என்னது, எங்க போனாலும் வரா. ஒருவேளை ஊரே பேசுற மாதிரி நம்ம கூடயே வந்துருவாளோ. ஏய் வாயை மூடு. இருங்கடா. போ ப்ளீஸ். ஹலோ காப்பாத்துங்க என்ன. என்னது? அட போங்க நீங்க. போன தடவை உங்களை காப்பாத்துறதுக்கே ஊருக்குள்ள ஃப்ரீயா தலை காட்ட முடியல. ஒரே மேக்கப் மேன் டச் அப் கேரவெல்லாம் தேவைப்படுது. கையெழுத்து போட்டு போட்டு கை தூங்கி போச்சுங்க. இந்த தடவை உங்களை காப்பாத்தினு வச்சுக்கோங்க, என்ன சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு கொண்டு போயிடுவீங்க. அவ்வளோ வெயிட்லாம் என்னால தாங்க முடியாது. நான் வரணுங்க. ஹேய் இது ட்ரூ ரியல் ஹீரோ காப்பாத்து. ஐயா விடுங்கடா. அங்க பாருடா ஹீரோ எப்படி வரான். அது அப்படியே கேமராவை எங்கே மறைச்சி வச்சுட்டு நிற்கிறாளோ. பார்க்கலாம். கடலை முன்னாடி இருக்கு, கேமரா முன்னாடி இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ பின்னாடி தான் இருக்கணும். ஏய் பாருங்க, என்னடா பண்ணிருக்கீங்க? ஒரு ரேப் சீன் எப்படி இருக்குன்னு சினிமாவில் யாருமே பார்த்தது இல்லையா? ஏய் ஏய் கூப்பிட அவனை. டேய் கருப்பு ஒண்ணுதான்டா. என்னடா பண்ணுங்க? பெர்ஃபார்மன்ஸே பத்தலையே. நீ நடிக்கிற நடிப்புல அப்படியே பாக்குறவங்க நம்பணும். இங்க வா இங்க வா. இங்க 2 பேரும் என்ன பண்ணுங்கன்னா அவங்க ஜாக்கெட் கிளப்ப நீ காலை பிடிச்சு தூக்கணும். பாருங்க. நீ பின்னாடி போ. நீ வா, கையை பிடி. நீ பேக்க பிடுங்க. நீ ஜாக்கெட் கழட்டு. ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பெர்ஃபார்மன்ஸ். டேய் என்னடா காலை பிடி சொல்லிருக்காரு. போய் காலை பிடி. பிடிக்க சொன்னா ஏன்டா தூக்குற? அண்ணா இவ்வளவு டான்ஸ் பண்ணீங்க, 2 நிமிஷம் இந்த ஷாட்டை முடிச்சிட்டு வந்துறேன். ஏய் பாஸ் டேய் 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 புர்ரா அண்ணே பேக் நல்ல குடுங்க தேவதா அவனுக்கு. இங்க வா புர்ரா.
சும்மா இருக்க மாதிரி என்ன ஜாக்கெட்டை கழட்டுறியா? இவன் பேண்ட்டை கழட்டிடுமா? ஏய் நீ என்னடா பண்ண? இருங்க பாஸ், நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. என்னடா உன் பிரச்சனை? இப்போ ஜம்ப் பண்ணுடா பாப்போம். அம்மா யார் வேணுங்க? டேய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, அவங்க கிட்ட போய் இவ்வளோ கேவலமா நடந்திருக்கீங்க. சீ. டேய் நட்புங்கிறது நமக்கு தெய்வம் கொடுத்த வரண்டா, அது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. டேய் ஒரு பொண்ணு மனசால நினைச்சாதான்டா ரிஜிஸ்டர். அவ மனசால நினைக்கிறா எந்த ரிஜிஸ்டரும் ரெக்கார்ட் ஆகாதுடா. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு சொன்னீங்களே, இப்ப சொல்றேன். நாளைக்கு எனக்கும் இவருக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ். நீங்களா உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எல்லாரும் வந்து சாட்சி கையெழுத்து போடுங்க. சின்ன பசங்கடா. கும்பாரி சொல்றத கேளுடா. டேய் கும்பாரி டேய் டேய் சொல்றத கேளுடா. விடுடா. டேய் சொன்னா கேளுடா. கும்பாரி வா ஒண்ணா வா கொன்றா. சொல்றத கேளு. டேய் விடுடா. இவனுங்கள சும்மா வாடா. காலேஜ் பசங்கடா. என்னடா அவ லூசு மாதிரி கல்யாணம் இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கா? பாவி. டேய் அருண் எந்திரா. டேய் என்னடா? டேய் மறந்துட்டியாடா? என்னடா இப்படி தூங்குற? டேய் இன்னைக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? யாருக்குடா? டேய் நீ தானடா சொன்ன உனக்கு கல்யாணம்னு. ஏய் அவ ஏதோ ஆத்திரத்துல சொன்னான்னு சொன்னேன். போடா. அப்ப அவ தந்த முத்தமும் ஆத்திரத்துல தந்ததா? அது அவங்களை வெறுப்பேத்துறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாடா. முத்தம் கடையில் வைக்கிற லாலிபப்பு அப்படியே உனக்கு வாங்கி கொடுத்துட்டா. ஆளை பாரு. நமக்கு அப்படியெல்லாம் ஒரு நல்லது நடந்துருமா என்ன? ஓ எங்க போனேன்? ஏய் ஆடா இவன் வேற, நான் என்ன சொன்னாலும் நம்புறது. ஏய் பேய் நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் சீரியஸ் இல்லை. அந்தளவு இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரம் எத்தனை கால் வந்திருக்கணும். இங்கே பாரு நம்மள மாதிரியே லைனாக இருக்குது. டேய் ஏடா உனக்கு எவ்வளோ சொன்னால் புரியாதா? உனக்கு ப்ரூவ் பண்ணுமா? பண்ணு. உனக்கு ப்ரூவ் பண்ண அவ்வளோதானே? ப்ரூவ் பண்ணு. இப்போ பாரு நீயே கேளு. உங்களது அக்கவுண்ட் காலாவதியாகிவிட்டது. தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். என்னடா ரீசார்ஜ் பண்ணியா? சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்றும் உங்கள்
உங்களுக்கு சந்திராஷ்டமம். எந்த ஒரு நற்காரியத்தையும் தொடவும் கூடாது, செய்யவும் கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை பேசவும் கூடாது. எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்து இடக்கூடாது. அதை மீறி செய்தீர்கள் என்றால் இதன் விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும். குடும்பத்தில் அடிதடி சச்சரவுகள் மேலோங்கும். மொத்தத்தில் எப்படி கொரோனாவுக்கு பயந்து வீட்டில் அடைப்பட்டு கிடந்தோமோ அதே போல் சந்திராஷ்டமத்தில் வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடப்பது உத்தமம். இதற்கு பரிகாரமாக உங்கள் குலதெய்வத்தை நினைத்து அதற்கு பிடித்தமான படையலை போட்டு வழிபட்டால் உங்களுடைய சங்கடங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த கொரோனால இருந்து தப்புனாலும் தப்பலாம் போல இருக்கு. இந்த சந்திராஷ்டமத்துல இருந்து தப்ப முடியாது போல இருக்கே. சரசே யாது போய் கிடக்குறது. ஏய் சரசே, இதோ வந்துட்டேன் முதலாளி. என்ன முதலாளி? நான் இன்னைக்கு எங்கேயும் வெளியே போல, வீட்டில் தான் இருக்க போறேன். படையல் பண்ணணும். மார்க்கெட்ல போய் தலைகறியோ 2 சேவலையும் முடிச்சுட்டு வா. தலைய வறுத்து சேவலை அறுத்து குழம்பு வச்சிரு. புரியுதா? ஆமா, எனக்கு தான் காபி கொடுத்துட்டியே. இது யாருக்கு? ஐயோ முதலாளி, இந்த காஃபி உங்களுக்கு இல்ல, தர்ஷினி அம்மாவுக்கு. அடிக்கும். இந்த வீட்ல முதல்ல தங்கச்சிக்கு, அப்புறம் தான் மத்ததெல்லாம் எல்லாருக்கும். ஏய், இப்ப என்னதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழுகுற? ஒரு முதலாளி இது கூட சொல்லக்கூடாதா? அதுக்கெல்லாம் முதலாளி, உங்களை மாதிரியே எனக்கு ஒரு அண்ணன் இல்லையேன்னு நினைச்சு பார்த்தேன். அழுக பொத்துக்கிட்டு வந்துட்டு. உனக்கு எல்லாமே புசுக்குன்னு பொத்துக்கிட்டு தான் வரும். கண்ணீர் பட்டு காவி ஆடுற போது போய் எடுத்து போய் கொடுப்ப. கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் கனவு கண்ணி வேற. தர்ஷினி அம்மா, எப்ப யூடியூப்ல வைரல் ஆனீங்களோ அப்பவே சினிமா சரிங்க ஆயிட்டீங்கம்மா. ஆமாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமாமா? என் கூட எதுக்கு செல்ஃபி? என்னம்மா இப்படி கேட்டீங்க? அம்மா, இப்ப யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் நீங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. அம்மா, நான் உங்க வீட்ல வேலை பாக்குறேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. நயன்தாரா வீட்ல வேலை பாக்குறேன்னு சொன்னா நம்புறோம், ஆனா தர்ஷினி அம்மா வீட்ல வேலை பாக்குறேன்னு மட்டும் சொல்லாத நம்பவே மாட்டேன்னு சொல்றாங்கம்மா. அவங்க மூக்க உடைக்கணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து அதை ஏன் ஃபேஸ்புக்ல போடணும். ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, வாங்கம்மா வாங்கம்மா. சரி வா. ஏய் சரசே. ஐயோ, ஏய் அண்ணா வெளில போலியா? அம்மா, இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஐயா சந்திராஷ்டமம்? ஆமா, வெளியில எங்கேயும் போக மாட்டாராம். இப்போ என்ன பண்றது? ஐயா கோழிக்கறி எடுக்க சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். ஏதாவது பண்ணணும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் குடிங்கம்மா, நேரம் ஆயிட்டு. ஏய் அண்ணாவை சமாளிச்சுட்டு எப்படி வெளியில போறது? ஏய், எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவேன்? நான் ரெடி ஆயிட்டே வந்துருவேன். இன்னைக்கு நான் வர முடியாது போலடி. ஏன்? தோரை என்னைக்கும் வெளியில போயிடுவான். இன்னைக்கு வீட்லயே இருக்கான். ஏதோ சந்திராஷ்டமம் வேறையும். இப்போ நான் என்ன பண்றது? நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதே மாதிரி செய். ஓகேவா? டன். என்ன பேர்ல சேவ் பண்ணி வச்சிருப்பான்னு தெரியலையே. முட்டாள். புது நம்பரா இருக்கு. சந்திராஷ்டமம் வேலை செய்தோ. வெளியில தானே போகக்கூடாது, போன் எடுக்கலாமே. ஹலோ ஹலோ மாமா, நான் தான் ஆர்த்தி பேசுறேன். தயவு செஞ்சு போனை வச்சிடாது மாமா. மாமா, எனக்கு இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். இது லவ் மேரேஜ் மாமா.
இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஏமாமா நீயும் ஊர் புறா போய் பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துருவ. மறுநாளே எங்க அம்மா, அதான் உங்க அத்தை, கையில அருவாளோட அந்த பொண்ணோட வீட்டுல போய் நின்னு எவ்வளவு என் மாப்பிளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க, அவன் உடம்புல கழுத்து இருக்காது, வெட்டிருவேன் வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல எவனாவது என் மாப்பிளைக்கு பொண்ணு கொடுத்தீங்க, நான் பொம்பளையா இருக்க மாட்டேன், பத்திரக்காளியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் மாமா. அதுக்கு நீதான் வந்து சாட்சி கையெழுத்து போடணும். இதோட ஆர்த்திக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா லட்சியம் நிறைவேறிச்சு. மாமா மாமா போனேன்னா சந்திராஷ்டமத்துல மாட்டிக்குவேன். எந்த காரணத்தை கொண்டு வெளியே போகக்கூடாது. என்ன சவுண்டை காணோம், கண்டுபிடிச்சிட்டானா? அதுல ஆர்த்தி, நான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. என்னமாச்சு, கொரோனா வந்துச்சா? குவாரண்டைன்ல இருக்கியா? இது அதை விட மோசமான இழப்ப கொடுக்கும். இழப்பா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா. நான் வேணா உனக்கு ஒண்ணு பண்ணட்டுமா? நீதான் ஒண்ணும் பண்ண மாட்டியே. என் தங்கச்சி தர்ஷினி அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு கன்னிராசி. அவ கையெழுத்து போட்டா ஓ வாழ்க்கை ஹோன்னு இருக்கும். வேணாம் மாமா, வேணாம் மாமா. எங்க அம்மாக்கு எனக்கு அடுத்த எதிரியே தர்ஷினி தான். அது எனக்கும் தெரியுமா. அவளை பொறுத்த வரைக்கும் ஒன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கதான் ஆசை. அது நடக்காதுன்னு உனக்கும் எனக்கும் தான் தெரியுமே. பாரு, தர்ஷினி எப்படியா சம்மதிக்க வச்சு அனுப்பி வைக்கிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கு. மாமாவை பத்தி உனக்கு தெரியும்ல. மாமா, ஐ எம் வெரி சாரி மாமா. அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நானே உனக்கு பொண்டாட்டியா வந்து வாங்கிக்கிறேன். வாய் மாமா. நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, எழுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தங்கச்சி தூக்கத்தை கெடுக்க கூடாதுன்னு ஓவர் ரியாக்ட் பண்றானோ? ஒருவேளை போயிட்டானோ? போகல. என்ன என்னன்னு பாதி தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றா? ஆர்த்தி யாரோ ஒருத்தனை லவ் பண்றான். எனக்கு கொஞ்சம் எந்திரிமா. ஆர்த்தி என்னன்னு சொல்ற? அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறானா. என்ன வேற சாட்சி கையெழுத்து போட கூப்பிட்டா. ஆர்த்தி இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மருமக, அதுவும் எனக்கு அண்ணி வேணும். நம்பிட்டானோ? தோபர்மா, ஆர்த்திக்கும் அந்த பையனுக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். இங்க பாரு, நீதான் போய் சாட்சி கையெழுத்து போடணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. ஆர்த்தி நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய மருமக, அதுவும் எனக்கு அண்ணி வேணும். என்னால முடியாது. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? தங்கச்சி, நீ என் மேல வச்சிருக்க அன்பு, அண்ணன் மேல வச்சிருக்க பாசம் எல்லாம் புரியுதுமா. அண்ணன் சொல்றத தயவு செய்து கொஞ்சம் கேளுமா. இந்த அண்ணன் சொல்றத கேப்பல்ல? சரி, கேப்பேன். உனக்காக மட்டும்தான். அப்ப இந்த அண்ணனுக்காக சாட்சி கையெழுத்து போடுவல்ல? ஓகே, நான் போய் ரெடியா வரேன். தங்கச்சின்னா ஐயோ, பார்த்துட்டானே. திரும்ப இவன்கிட்ட நடிக்கணுமே. இந்த பட்டுப்பட ரொம்ப அழகா இருக்குல்ல? அதனால தானடா கட்டிட்டு கழட்டி வச்சிருக்கேன். நீ கேட்டா அம்மா மாதிரி இருப்ப. பாசத்தால சாவடிக்கிறானே. அம்மா நகையை வச்சிருக்கே, அதை எடுத்து போட்டுக்கிட்டேன்னா சும்மா அம்மன் மாதிரி அழகா இருப்ப. கையெட்டு கும்பிடலாம். நீ இந்த அண்ணனோட உயிருமா. என் உயிர் அங்க இருக்குடா மூதேவி. ஆமாண்ணே, இன்னைக்கு என்னென்ன பாசம் காட்டணுமோ காட்டிடு. அண்ணன் பேச்சு கேட்டு போய் சாட்சி கையெழுத்து போடுவல்ல? சரி, போறேன். உனக்காக தான் போறேன். சீக்கிரம் போ, பார்த்து போ. அண்ணன் பேரை காப்பாத்தணும். போயிடுறேன்னே, கண்டிப்பா உனக்காக தானே. போயிடுறேன். சீக்கிரமா ரெடி ஆகு. சீக்கிரம் சீக்கிரம் ரெடியா வாமா. சக்காரனை பொடுத்துட்டோம். அப்பாடா, இப்போ நிம்மதியா கிளம்பலாம். ஐயோ, இப்ப என்ன தங்கச்சி பாட்டை யோசிக்கிறானோ? அப்பா, இவனுங்க வேற ஸ்டாண்டர்டைஸ்ல நின்னுக்கிட்டு.
டேய் கேட்ட தரங்கடா. ஓகே பாஸ். வரலாம். அண்ணன் மேல இவ்வளோ பாசம். அண்ணன் கொஞ்சம் சாப்பிடட்டோன்னு மிச்சம் வச்சுட்டு போயிருக்கா. தங்கச்சி ஓயச்சி. என்னடி யாரையுமே காணோம்? ஃபோன் போட்டு சொன்னியா இல்லையா? நைட்ல இருந்து கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாட் ரீச்சபிள்னு வருது. நம்ம எந்த தைரியத்துல இங்க வந்தோம்? எல்லாம் என் காதல் மேல இருக்க நம்பிக்கையில தான். லவ்வா? நான் ஒரு சீன் கூட பார்க்கவே இல்லையே. எல்லாம் புதுசா இருக்கு. பாப்பாஸ் கொஞ்சம் விலகுறீங்களா? எல்லாம் தலையே மாறி போச்சு. கால கொடுமடா சாமி. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணது போக இப்போ பொம்பளையும் கல்யாணம் பண்ண வந்து நிக்குதுடா சாமி. என்னடி இப்படி ஆட்டிட்டு போகுது? போட்டாச்சுண்ணே. சொன்னேன்ல பண்றா பாரு. டேய் அட்டெண்ட் பண்றா. ஹலோ ஹலோ, நான் தாங்க உங்க தர்ஷினி பேசுறேன். உங்களுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல காத்துட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நீங்க வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. மணமகன் அருண், பிறந்த தேதி 3/6/1995, 25 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. ஓகேதான். மணமகள் தர்ஷினி 17, 18, 19, 20, 21. பொண்ணுக்கு இன்னும் 21 வயசு பூர்த்தி ஆகலையாம்மா. என்னது 21 வயசா? அதுக்கு இன்னும் 7 நாள் இருக்குமா. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, அப்ப சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன். ஐயோ 18 வயசு தானே பொண்ணுங்களோட கல்யாண வயசு? ஆமா சார். நீங்க அப்டேட்ல இல்ல, சட்டம் மாறி போச்சு. பொண்ணுக்கு திருமண வயசு இப்போ 21. இந்தாங்க சார். இதை வச்சுக்கோங்க. ஒரு வாரம் தானே சார் குறையுது. நீங்க மனசு வச்சீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் மாலையும் கழுத்துமா சந்தோஷமா வெளியில போவாங்க சார். அப்ப நான் உள்ள போவேன், பரவாயில்லையா? அது பரவாயில்ல சார். தம்பி, எனக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைதான். சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கலையே. இப்படி சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் மனசு வைங்க சார். என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிருவோம். செஞ்ச சிறப்பு அப்படியே இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? வேற வழியே இல்லையா சார்? பின்னாடி ஒரு வழி இருந்துச்சு, இப்ப அதை அடைச்சிட்டாங்க. இங்க வேற வழியே இல்ல, நீங்க வந்த வழியா தான் போகணும். சிறப்பு வழி இல்லைன்னா செஞ்ச சிறப்பை எடுத்துட்டு போறதா சிறப்பு. இருடி, ஒரு வாரம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வா கும்பாரி போலாம். சரி வரேன் சார். போயிட்டு வாங்க. கவலைப்படாத, பாத்துக்கலாம் வா. என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள ஒரே காரா இருக்குது. நம்மள்கிட்ட கமிஷன் வாங்கி இவனுங்க செட்டில் ஆயிட்டானுங்களே. என்ன அண்ணன் கார் இங்கே நிற்குது? என்ன வர சொல்லிட்டு இவர் எதுக்கு வந்தார்? சனியம் பிடிச்சவன் சந்திராசிரமத்தில் கிளம்ப மாட்டானே. எப்படி வந்தான்? காவாலி பையன் கமிஷன் அடிக்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டானா? சின்ன வீட்டோட சில்மிஷத்தில் கொஞ்சம் சிறுத்து போனதில் டைம் ஆயிடுச்சு. சமாளிப்போம். அண்ணே, ஏய் எங்க இருக்க? இங்கே தானே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வரலன்னு சொன்னானுங்க. அதுக்குள்ளே ஒட்டி வச்சிட்டாங்களா? யாரு? என்ன தங்கச்சி மாதிரி இருக்கு? தங்கச்சியே தான். நான் வந்ததா முக்கியம்? என் முன்னாடி யார் நிற்கிறான்னு பாருங்க. முன்னாடி என்ன, பின்னாடி யார் நிற்கிறா தெரியுமா? அண்ணே, நம்ம தங்கச்சிக்கு எவனோ ஒரு பையனுக்கு கல்யாணம் நடந்து போச்சுண்ணே. அடி செருப்பால. யார் கழுத்துல மாலை இருக்குன்னு பாரு. அது ஐயோ, அங்க பாரு, துரையோட ஈர்க்குச்சி. அது கழுத்துல இல்ல, கையில இருக்கு. யாரு கையில இருக்கு? அதான் உங்க அத்தை பொண்ணு ஃபிளாஷ்பேக், அது கையில இருக்கு. அப்ப கல்யாணம் யாருக்கு? பிரில்லியண்டா கேக்குறானே. மாட்டிக்கிட்டோமா? ஏய் விட்ரி, எல்லாம் என் அண்ணன் பாத்துப்பான். எப்படி அண்ணே,
அத்தை பொண்ணுக்கு தான் கல்யாணம். அதான் என் தங்கச்சி அனுப்பி விட்ட அப்பா இல்லை. நான் சொல்ற மாதிரி செய். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தல, அதுல ஒரு 50,000 ரூபாய் எடுத்து அவளுக்கு கொடு. இந்த மாம சீரா என்ன பண்ணிடுறேன். அண்ணே, அண்ணா எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. சொல்லாம இருப்பாரா இல்ல சொந்தத்தை தான் விடுவாரா? சௌக்கியமாமா? இப்பயாவது உன் மாமனோட மனசை புரிஞ்சிக்கம்மா. உன் கல்யாணத்துக்கு என்ன எடுக்கிறா? தாய் மாமனோட சீர். சீரா? அண்ணனோட சீர் வச்சுக்கலாமே. நல்லா இருங்க. பொண்ணுக்கு கொடுத்தோம், மாப்பிள்ளைக்கு கொடுக்கவே இல்லையே. அண்ணனுக்கு கௌரவம் முக்கியமாச்சே. அப்ப மீதி இருக்கிற 50,000 மாப்பிள்ளைகிட்ட கொடுப்போம். மாப்பிள்ளை எப்ப மாப்பிள்ளைன்னு தெரியலையே, சமாளிப்போம். மாப்பிள்ளை போறபடி போட்டு மேடி. அண்ணனோட முறை பொண்ண கல்யாணம் கட்டிக்கிட்டதுனால நீங்க எங்களுக்கு தம்பி முறை வேணும். அதனால பயப்படாதீங்க. பின்னாடி எடுக்கிறா. இந்த அண்ணனோட சீர் இன்னொரு 50,000 அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அன்வான்ட் கும்பல்ல கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா? மாலையை போடுங்க. அப்படியே ஒட்டிக்கிட்டு ஈசிக்கிட்டு நெருங்கி நீங்க தள்ளுங்க. தள்ளுங்க. போடுங்க. இந்த ஒரு போட்டோ உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, போன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறானே. எந்த தங்கச்சி படத்தை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான்னு தெரியல. தங்கச்சி சென்டிமெண்ட்ல தாலி அறுகிறானே. இங்க எவனோ ஒருத்தர் தங்கச்சிக்கு தாலியை கட்ட போறான். எடுத்து தொலையா. அண்ணே, நம்ம மோசம் போயிட்டோன்னு. படுபாவி பொண்ணு இப்படி ஓடி போயிட்டாலே. ஊர் பேர் தெரியாதவனோட. ஐயோ, என் அண்ணன் மகன் துறைகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ, அந்த ஊர்க்காரங்க வாயை வேற அடைக்க முடியாதே. ஒரு நிமிஷம் பொறுமையா டீல் பண்ணுங்க. நீ நடிச்சு ஏமாத்திட்டால. இதுக்கெல்லாம் காரணம் என் தப்பு நாத்தி. கோவத்தை 6 தலை உருள் போல இருக்கேன். டேய் தள்ளி உட்கார. அந்த ஜன்னல் வரும். எடுக்க மாட்டா. ஏய், நான் போன் எடுக்க மாட்டா. அண்ணே, அப்ப அத்தைக்கு போன் போடுங்கண்ணே. ஐயோ, துறை கூப்பிடுறானே. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? சரி, சமாளிப்போம். ஹலோ. ஏத்த உன் பொண்ணு போன் எடுக்க மாட்டீங்க. எவ்வளவு தைரியம் அவளுக்கு. வெட்டி போட்டுருவேன். உன் கோவம் நியாயமானது. தர்மம் சத்தியம்தான். அவ கழுத்தை கூட நீ அறுத்து போடு. அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவ உனக்கு முறை பொண்ணு. அந்த கதெல்லாம் சரி. இப்ப எங்க இருக்காவா? அந்த சிரிக்கு மாவதான் ஊர் பேர் தெரியாதவனோட ஓடி போயிட்டாளே. என்ன சொல்ற? அந்த கன்றாவிதான் ஊர் பூரா நாரி கிடைக்கே. அப்போ ஓடி போனது நம்ம தங்கச்சின்னு நம்ம அத்தைக்கு தெரியல. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அவன் குதர்க்கமா ஏதோ யோசிக்கிறானே. வண்டி நிறுத்து. டேய், போற ரிலீஸ் பண்றான். அண்ணே எங்க போறான்னு தெரியல. பண்றான். அண்ணே, தங்கச்சிக்காக தற்கொலை பண்ணிக்காதனே. உயிர் உயிர்னு சொல்லிட்டு உயிருக்காக உயிரை விட்டுறாதனே. அண்ணே நில்லுங்கண்ணே. டேய், அண்ணா நில்றா. டேய். மூஞ்சிகளோடு தான் மூச்சை பிடிச்சி ஓடி வந்தாங்க. இவன் நான் உயிரை விடுவான். நம்ம உயிரை எடுத்து தான் மறுவேளை பார்ப்பான்.
எப்போ சிரிப்பான் எப்போ சீருவான்னு தெரியலையே. அண்ணே என்னடா பின்னாடி நின்று புலம்பிட்டு இருக்க? அண்ணே கண்ணீர் வருது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி தண்ணீர்ல மேட்ச் பண்ணியானே. போல முகம் கனவுனால பண்ணி. அண்ணே நீ கண்ணீர் விடுறத என்னால தாங்க முடியலண்ணே. உண்மையை சொல்லிடுறேன், நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னே. யோ என் கூட சேர்ந்த காலத்துல இருந்து தப்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு போய் என்ன ஃபீல் பண்ணி என்னாச்சு சொல்லு. அண்ணே உன் அத்தை பொண்ணையும் அந்த பையனையும் போட்டோ எடுத்து Facebookல போட்டு உன் குடும்ப கௌரவத்தையே இறக்கிட்டேன்னு. உனக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாம்டா, சன்மானம் தாண்டா கொடுக்கணும். குடும்ப மானத்தை கீழே இறக்கல, மேல தூக்கி கூர்ல வச்சிருக்க. என்ன சொல்ற புரியல. இந்த பாரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அவளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தல, மீதி 50,000 ரூபாய் நீ வச்சுக்க. ஐயோ அண்ணே இன்னொரு தப்பு பண்ணிட்டேண்ணே. இப்ப என்னடா பிரச்சனை? நீங்க அத்தை பொண்ணுக்கு முறமாம சீர்னு சொல்லி 50,000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்களா? பாக்கி இருக்கிற 50,000 மாப்பிள்ளை சீர்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஐயோ போச்சா. அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க தெரியணும். வவ்வால் மாதிரி தலையிலே தொங்கிட்டு இருக்க கூடாது. சரியான வவ்வால் வாடா. ஐயோ எல்லாத்துக்கும் காரணம் மக்கா அந்த Facebook தான். அதை அன்இன்ஸ்டால் பண்றேன் முதல்ல. ஓ தங்கச்சி ஏதோ மெசேஜ் போட்டிருக்கு, என்னன்னு பார்ப்போம். அண்ணே இந்த இடத்த இங்க எங்கேயோ தானே நான் பார்த்துருக்கேன். எங்க எங்க? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. கண்டுபிடிச்சேன் செல்ஃபி இடத்த கண்டுபிடிச்சேன். அங்கே இருக்கு, அது இங்க இருக்கு. இங்கதான் இருக்கீங்களா? சேஃப்டி கோட் செல்ஃபி எடுத்து வச்சுக்கோ. அவன் என்ன நாங்க செல்ஃபி எடுத்துட்டு. சூப்பர் அண்ணே. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை என்னை சேரும். அண்ணே Facebookல இருக்கிற பொம்மையும் அந்த பொம்மையும் ஒண்ணுதான். 6 வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தேன், ஒரு வித்தியாசம் கூட இல்ல. அதே பொம்மை தான். இங்கதான் வந்துட்டு போயிருக்காங்க. வாங்க போய் தருவோம். வண்டி யாருது? நம்ம வண்டி. அப்ப இங்க தானே இருக்காங்க. அப்படியா? அப்ப அவங்க இங்க வர வரைக்கும் விடிய ஆனாலும் பரவாயில்ல, இருந்து பாத்துட்டு போயிடுவோம். அப்படியே வச்சணும். ஏய் நீ இந்த பக்கம் தரையில போ. ஓகே பாஸ். நீ அந்த பக்கம் தண்ணியில போ. நீ இந்த பக்கம் போ. இந்த பக்கம் தண்ணியில நம்ம போலாம். நீச்சல் தெரியாது. வாள கத்து கொடுக்குறேன். நீங்க மட்டும் தான் தண்ணியில போவீங்களா? நானும் தண்ணியில போவேன்டா. இல்ல பாப்பா, உள்ள போப்பா. சாப்பிட்டு வேற எங்கேயாவது போலாம். சீக்கிரம் வாங்க. மெதுவா பார்த்து. ஆர்த்தி, தர்ஷினியோட அண்ணன் வந்து உனக்கு தாய் மாமன் தானே? அவருக்கு வயசாயிடுச்சு, உனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க இளமைக்கும் ஒரு முடிவு வரும்ல? வராது, அது பெரிய கதை. பெரிய கதைனா உனக்கு சொல்ல வராது, பாதிக்கப்பட்டவங்களே சொல்லட்டும். நானே சொல்றேன். செத்தானுங்க. அப்ப எனக்கு வயசு 6, துரைக்கு 15. அப்ப என் மேல துரை மாமாக்கு கொள்ள தெரியும். எங்க ஊர்ல திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழால ஆசையா நான் குச்சி ஐஸ வாங்கி சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ துரை என்கிட்ட வந்து நானும் ஒரு சப்பு சப்பிட்டு தரேன், கொஞ்சம் குச்சி ஐஸ் கொடுன்னு கேட்டாரு. நான் தர மாட்டேன்னு பட்டுன்னு திரும்பிட்டேன். உடனே துரை
வேகமா வந்து சட்டுன்னு என் கையில இருந்த குச்சி ஐஸ புடிங்கிட்டு அவர் சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சப்பி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச அவரு இந்தான்னு குச்சி ஐஸ என்கிட்ட திருப்பி கொடுத்தாரு. நான் சீச்சி எச்சி அப்படின்னு குப்பையில தூக்கி போட்டுட்டேன். அன்னைக்கு நான் தூக்கி எரிஞ்சது ஐஸ மட்டும்தான். ஆனா தோர என் மேல வச்சிருந்த காதலையே தூக்கி எரிஞ்சிட்டாரு. அன்னைக்கு எரிஞ்சவர் தான் இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஐயோ, எங்களுக்கும் வயிறு எரியுது. மாமா சாப்பிடலாம். இவனுக்கு ஏன் எரியுது? பசிக்குது, கூப்பிடுங்க. ஏய், சப்புன ஃபிளாஷ்பேக்க சப்பதரமா சொல்லிட்டு சப்பையோ ரியாக்ஷன் கொடுக்குற பத்தியா? சிவா, சிக்கன் ஃப்ரை வந்துருச்சா? எனக்கு பசிக்குது. சாப்பிடலாம் சாப்பிடலாம். ஏய், அந்த பீஸ் எட. ஏய், அங்க பாரு. ஏய், அங்க பாருங்க அண்ணே, கரைக்கு போட்டு திருப்புங்க. நல்லா அடிபட்டிருக்கு. முக்கியம். கொஞ்சம் அடிபட்டிருக்கு. மூஞ்சியை பாரு, நல்ல போதையில வந்து வண்டி மோதி இருக்கான். என்ன வண்டி? இவனை வச்சு டிராவல் பண்ணலாம். இனிமே நம்ம வண்டி. உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கார் ஓட்ட தெரியும்? ஓட்டுவானல. வண்டி எடு. ஏறி வா வா. ஏய் வண்டி. ஏய், இங்கேயே எதுவும் பேச வேண்டாம். மாமா வந்துட்டு போறான். சீக்கிரமா வண்டி எடு. அடுத்து எங்க போறோம்? அதே நீ தான் சொல்லலாம். ஏய், எங்கேயோ போறோம். நடந்தோ ஓடியோ போக வேண்டிய நம்மள இந்த மவராச கார்ல கூட்டு போறான். எங்கேயாவது போறான். என்னது இது? சரக்கு. கர்மம். எப்படிதான் இந்த கர்மத்தை சரக்கு குடிக்கிறாங்களோ தெரியல. ஏய், ஓட்ட ஆரம்பிச்சானா? ஊத்தி விடு, உறங்கிடுவான். குடி 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 குடி. இந்தா, இவனை தெரிய விடக்கூடாது. இவன் சரக்குல இருந்தாதான் நமக்கு சேஃப். கர்மம் நாறுது நாறுது. கிடைச்சாச்சுன்னு கிடைச்சாச்சு. அண்ணே என்ன கிடைச்சு? அண்ணே, தரையில போனாலும் தரமா முடிச்சிருக்கான் அண்ணே. சிங்கம் சிங்கம் தானே. 1.5 டன் வெயிட்ட கையில தூக்கி எப்படி அட்டாக் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? சூப்பர்ல. எங்க இருக்காங்க சொல்லு சொல்லு. திருப்பரப்பு. திருப்பல போ. ஒரு 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 வண்டி கிடைக்க மாட்டேங்குது. என்னண்ணே இவ்வளவு வண்டி நிக்குது? பிக் பாஸ் வேற வெயிட்டிங்ல இருக்காரு. சீக்கிரம் ஒரு வண்டி பிடிங்கண்ணே. உனக்கு நம்ம பாஸை பத்தி தெரியாதுல்ல? போடுறதுல இருந்து ஓடுற வரைக்கும் எல்லாமே அந்த அளவுக்கு கருப்புல இருக்கணும். அப்படின்னா அமரர் ஊர்ஜியை தான் பிடிக்கணும். அது கடைசியா எல்லாருக்கும் பிடிப்பாங்கடா. கொஞ்சம் சும்மா இருடா. டேய், அந்த பக்கம் பாருங்கடா. அந்த பக்கம் பாரு. இல்லண்ணே. டேய், பாஸ் பண்ண. இப்பாடா. இருடே. என்ன காத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்? அண்ணே, சிங்கத்தை சதைச்சு வச்சிருக்கானுங்க அண்ணே. ஐயோ. சே. என்னடா ஆவியை கட்டிப்பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்க? அண்ணே, தண்ணியில சரக்க விட்டு போதை ஏத்திட்டாங்க. அப்படியே சவுட்டி விடக்கும். ஃபுல்லா சரக வாங்கி நீயே குடிச்சு விட்டு போய் சொல்றியால? தூக்கலாம் அவனை. திருப்பரப்ப காட்டி தேசே திருப்பிட்டாளே. பின்னாடி இருக்க எங்களை திருப்ப. நீ நான் முன்னாடி இருக்க திருப்பிடவா? நீ எங்களை திருப்ப. முன்னாடி பார்த்து
ஆழ்வள்ளி கிழங்குமா? அண்ணே, அவங்க ஆலப்புழால இருக்காங்கண்ணே. ஆழ்வள்ளி கிழங்கு சாப்பிட்டு இருக்கிறதா Facebookல போட்டிருக்காங்கண்ணே. நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். பொய்யா போட்டிருக்காங்க பாஸ். நீ தண்ணி அடிச்சிருக்க, உனக்கு விவரம் பத்தாது பாஸ். நான் தண்ணி அடிச்சிருக்கிற விஷயம் பிக் பாஸுக்கு தெரியக்கூடாது தான் நான் மெயின்டைன் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிறேன் பாஸ். டேய், எனக்கு தெரிஞ்ச இந்த கூட்டத்துக்கு அடுத்த பாஸ் நீதான். இதைத்தான் நம்ம பவுன்சர்ஸ் சொல்றாங்க. எல்லாம் ஒரு திட்டத்தோட தான் அலையிறாங்க போல இருக்க. ஆலப்புழா போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். முட்டு கொடு. டேய், டென்ஷனா இருக்குது. ஏதாவது பாட்டை போடுறேன். அண்ணனை விட்டு அண்ணன் தான் டென்ஷன்ல இருக்காரு. எதுக்கு பாட்டை சவுண்டா வச்சுட்டு வர? அங்கதான் யாருமே இல்லையா, அப்புறம் எதுக்கு பிரேக்? ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு பாஸ். இந்த இடம் உருவம் காசு. யாருக்கு ஒன்றாலும் இல்லை. இந்த உருவமா பாரு. நான் உள்ள போனதாலும் மேலே வந்தேன். நீ போயிருந்தா உள்ள போயிருப்ப. தப்பிச்சிட்டீங்க, ஜாக்கிரதை. யார் இவன்? மனோபலாவை மடிச்சு வச்ச மாதிரி இருக்கான். என்னடா நீ கவுந்துட்ட? எனக்கு தெரியாம ஏதோ போட்டுட்டு நான் போட்டுட்டேன்டா. போட்டுட்டேன். காத்து தோக்கடா. சாரிண்ணே. போன வாரம் ட்ரைலே இப்படிதான் கிராஸ் பண்ண. என்ன ஒண்ணு, அவன் நிப்பாட்டல, நீ நிப்பாட்டிட்ட. ஓ, கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கியா? தர்சோல் ஒரு ஆன ஓனா மருந்துட்டு ஊதுறா ஊசிக்குள்ள பெறா. மச்சான் கொடுத்த காசுல மல்லிகைப்பூ தான் மிச்சிருக்கு போல. போதும். உங்க ஊர்லயும் இப்படி ஒரு ஹோட்டலா? இருக்காது இவளுக்கு. அவன கை இருக்குல, விட்ரி கொடுங்க மருதே, அவனே சாப்பிட்டோம். அவளுக்கு பொறாமடா. நீ சாப்பிடு. சொல்லிட்டே இருக்கேன், எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. அறிவில உனக்கு வெக்கமே இல்ல. நீ சாப்பிடுறா. எனக்கு கூட்டி என்னடா போகுது? இதுல மாட்டிக்கிட்டே. என்ன இப்படி பண்ற? ஆக்சுவலா நான் Facebookல எப்படி அப்லோட் பண்ண தெரியுமா? அப்படி ஆலப்புழாவும் ஆழ்வெளி கிழங்கும். அத பார்த்து என் அண்ணன் கன்ஃபியூஸ் ஆகி கடைக்கடையா அலைஞ்சிட்டு இருப்பான். நம்மள கண்டுபிடிக்க முடியாது. அடிப்பாவி, உங்க அண்ணன் இப்படி அலையுறிய பாவம் இல்ல? ஓ, இப்பவே மச்சான் மேல பாசம் பொத்துட்டு வருதோ? பொத்துட்டு வராது, பிச்சிட்டு வரும். மூஞ்சி எப்படி கண்டுபிடிச்சு வந்தா? உனக்கு முன்னாடி பிறந்தவமானா ஆலப்புழாவுக்கு ஆல்வின் கிடைக்க வித்தியாசம் தெரியாது நினைச்சா? இல்ல, பின்னாடி பாரு, கருப்பு கலர் பெயிண்ட். கண்டிப்பா இங்க சாப்பிட்டு இருப்பான். அத கண்டுபிடிச்சு இல்ல, நீ போட்டோ போட்டதுனால. ஏமா தங்கச்சி, என் உயிரே, என் கூட வந்துருமா? அண்ணன் கூட வாமா. வரமாட்டேன். நீ இனிமேல் இவர்தான் என் உயிர். இவரை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். என் கும்பாரி மேலே கை வைக்க பாக்குறியா? கைய வச்சுட்டு எங்க ஏரியா தாண்டி போயிடுவீங்க. யாருன்னு உனக்கு சீக்கிரம் காட்டனா? என் தங்கச்சி எப்படி கூட்டு போறேன் பார். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உன் தங்கச்சிக்கு 21 வயசாயிடும். அதுக்கப்புறம் 22 ஆகும். 23. ஏய், அதுக்கப்புறம் அவ சட்டப்படி யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை உண்டு. என்னோட கும்பாரி தர்ஷினியோட கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன்.
அண்ணனா முடிஞ்சா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஆசீர்வாதம் தானே பண்றேன். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே உன் ஏரியாவிலேயே உங்க ஆளுங்களை வச்சே உன்னை எப்படி தூக்குறேன் பாரு. எது தூக்கிடுவியா? ஏன் கும்பாரிய அது ஏன் முன்னாடி யார பத்தி பேசுற? தைரியம் தான் தூக்குடா பாப்போம். உன்னால ஒரு புடுங்க முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா கல்யாணத்துக்கு இன்னும் 6 நாள் இருக்கு. கும்பாரி கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துவேன். நான் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போனேன்னா கல்யாணத்துக்கு தேவையான தாலி, பட்டு புடவை, வேட்டி சட்டையில எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன். எனக்கு எவங்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, வாங்கவும் மாட்டேன். எனக்கு எல்லாம் என் கடலம்மா கொடுப்பா. அது வரைக்கும் இவங்க பத்திரமா ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்கு கவலைப்படாதீங்க, என் அத்தை வீடு இருக்கு, நாங்க அங்க போயிடுறோம். ஏய் என்னடி உளர்ற? இந்நேரம் அந்த லூசு Facebookல போட்ட போட்டோவை பார்த்து எனக்கும் இவனுக்கும் கல்யாணம்னு எங்க அம்மா ஊரையே கூட்டி ஒப்பாரி வச்சிட்டு இந்த நேரத்துல அங்க போறது ஒன்றும் சரியில்லை. இல்ல ஆர்த்தி, தர்ஷினி சொல்றதுதான் சரி. இப்போதைக்கு அவங்க உங்க வீட்டுல இருக்கிறது சேஃப். அதுதான் சரி. என்னடா சொல்ற? ஏய் உங்க அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் செய். ஆசீர்வாதம் பண்ணுமா? அத்தை எப்படியோ என் அண்ணன் பார்த்தா வெட்டதா போறான். இதுல சப்போர்ட் பண்ண என்னையும் சேர்த்து வெட்ட போறான். இந்தா நீ பெத்த புள்ள உன் கையில வெட்டி கொன்னுடு. வெட்டு. வெட்ட சொல்றா. வெட்டு. நடிப்பு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போன் எடு, சீக்கிரமா எடு. ஐயோ அவனுக்கு ட்ரை பண்ணுவோம். எட்ரா சீக்கிரம் எடு போன. நாடி ஏய் நீ ஏண்டி போன் எடுத்த? அவன் எங்க? அவன் பாத்ரூம்ல இருக்கான் போல. சரி மேல ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி வா. ஏய் ரொம்ப டயர்டா இருக்குடி, நாளைக்கு பாத்துக்கலாம். ஏய் ஏன் ஆள் கூட நீ ஏண்டி தூங்குற? ஏண்டி வால் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? லூசு, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஓ மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி வா. எங்க அம்மா வெளியே காவலுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அத்தைய நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி வா. சரி வந்து தொலைறேன். இம்ச. ஹலோ எங்க போறீங்க? குட் நைட், என்ஜாய். இவளுக்கு என்னடா இவ்வளோ கோவம்? ஜாலியோ ஜிம்கா. அவ வருவா, அவளை தூக்கிட்டு கொஞ்சம் ரெண்டு இப்படி அலையுதுங்க கர்மம். அவசரப்பட்டுட்டோமே. லட்டு நினைச்சு ஜாங்கிரியை தூக்கிட்டேனே. ஏண்டி லேட் பண்ண? படி படி. குட் நைட். என்னாச்சு?
அத்தை மொத்தமா மூடி வச்சிருக்கு. உள்ள அத்தை எப்பவுமே திறந்தானே வச்சிருக்கோம். பூட்டி இருக்கு. பூட்டாதே. நான் வேணா உள்ள போய் அத்தை கிட்ட உங்க வீட்டு மருமக வந்திருக்காருன்னு சொல்லி சைலண்டா திறக்க சொல்லட்டுமே? ஏன் அப்படியே போய் முறவாசல் பண்ணி அவன் கூட சேர்ந்து குப்புறப்படுத்து தூங்க வேண்டியதானே? அடே சும்பி, அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்றா? அண்ணே ஒரே இருட்டா இருக்கு, போயிட்டு விடிஞ்சதும் வருவோம். விடியா மூஞ்சி, கேட்டை உடைச்சு உள்ள போடா. உள்ளதா இருக்கலாம், போ. நீ என்ன பண்றீங்க? போ. மாமா மோந்து குடிச்சு வந்துச்சு. இந்த வேற ஓடிக்குது. ஐயோ தர்ஷினி, ஆர்த்தி கூப்பிடுறோம். தர்ஷினி என்னாச்சு? என்னடி பாரு, மாமா கேட்ட உடைக்கிறான். ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ வாங்க ஓடுங்க ஓடுங்க. அத்தை 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 என்ன தடுத்து குலவெறியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, புதக்கன்னியம்மா. என்னடா பொண்ணு பையன் தலைய கொண்டு வந்து ஏன் முன்னாடி நீட்டுவேன் பார்த்தா வெறுங்கையோட நிக்கிற? அதுக்குதான் அப்பவே சொன்னேன் வரும்போது பழம் வாங்கிட்டு வரலான்னு. இனி உன்னால எதுவும் முடியாது. என் அண்ணன் அதே உன் சித்தப்பனை போய் பாரு. சித்தப்பா யாரு? அப்பாவோட தம்பி. நான் அந்த சித்தப்பாவை கேட்கல, இவங்க சொல்ற சித்தப்பா யாரு? இவங்க சொல்ற சித்தப்பாவை பார்த்தா மிகப்பெரிய டானா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் தாண்டா இதுக்கெல்லாம் சரியான ஆளு. அடிச்சு உடைச்சு அடிச்சு தூக்கி வீசி செதற விடுவார்டா. அப்ப நம்ம இனி பார்க்க போறது ஆக்ஷன் பிளாக் தானா? நம்ம என்ன பண்ண போறோம் பாஸ்? வழக்கம் போல வேடிக்கைதான். சித்தப்பா தானே, நான் பாக்குறேன். அத்தை அம்மன் சொன்னா கரெக்டா இருக்கும். போடா. நம்பிட்டா. என்னமா நடிக்குது? ஏய் தப்பிச்சிட்டோம். அம்மா நடிப்பேன். அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? நீ ஏண்டி அப்படி பண்ண? கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? புகைய போட சொன்னா வீடையே தீச்சு ஓவரா போட்டுட்ட. அதுவாமா சூளத்தோட உன்னை பாக்கும்போது வேற காளி மதியா கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கட்டும்னு நான் தான் புகையை கொஞ்சம் தூக்கல போட்டேன். உன் அண்ணன் பையன் அதான் என் மாமன் பார்த்த உடனே தெரிச்சு ஓடிட்டான் பாத்தியா? அது சரி, சித்தப்பாவை எதுக்கு எழுத்த? எதுக்கு சொன்னேன்னு இப்போ உனக்கு புரியாது, போக போக தெரியும் பாரு. குடும்பம்னா இப்படி இருக்கணும்டா, இப்படி இல்ல. ஏய் ஒப்பனுக்கு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி தான்டா நான் பிறந்தேன். ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் முன்னாடி வந்து நிப்பேன். ஆனா என்னையே இப்ப பின்னாடி வர வச்சிட்டீங்கல்ல, அதெல்லாம் விட்ட மாட்டேன் சித்தப்பா. இதுக்கெல்லாம் காரணம் அவன் கூட்டாளி. அவன் ஏரியாலே வச்சு அவனை தூக்குறேன். குடுறாங்க ஆளை பாரு. ஊரை கூட்டி மைக் செட் போட்டு விழா எடுத்து நம்ம குடும்ப மானத்தை கப்பலத்தை புரியா? நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்டா? ஒரு நாட்டாம ஒரு வானத்தை போல, ஒரு சூரிய வம்சம், அப்படி ஒரு நட்சத்திர குடும்பம்டா நம்மளுது. காதும் காதும் வச்ச மாதிரி இந்த கதையை நான் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ கூட இந்த வேடிக்கையை மட்டும் பாரு. கும்பாரி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணணும். அதனால நான் தூங்கக்கூடாது, வலைய வீசணும். சே கும்பாரி, மீன் எதுவும் சிக்கல, தர திரும்பி இல்லாமா? சிக்குண்ணே, சிக்குனதுக்கு அப்புறம் தான் போகணும்.
வலைய வீசுங்க. குமாரி சூசியோட ஆளுங்க நம்மளை சுத்தி வளைக்கிறாங்க. சைலண்ட். உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதுனாலையோ அழுகிறதுனாலையோ இங்கே எந்த பிரயோஜனமும் இல்லை. சரிங்க. இவரான உண்மையாக என்ன நடந்தது என்பதை எனது கட்சிக்காரர் துரை விளக்கமாக கூறுவார். பெர்மிஷன் கிராண்டட். துரை துரை துரை. வணக்கம் ஐயா. கை வைங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, இங்க சொன்ன மாதிரி நான் சித்தப்பா பார்க்க போனது வரைக்கும் உண்மை. ஆனா என் சித்தப்பா ஆளுங்க அவங்கள சுத்தி போடவும் இல்லை, அவனை சாவடிக்கவும் இல்லை. அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, டேய் மாமா, டேய் மச்சான், டேய் மாமா, என் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரை ஒண்ணு கொண்டானுங்க. எதுக்கு தெரியுமா? எல்லாரும் இப்படி மௌனமா இருந்தா எப்படி? சித்தப்பா எப்ப வருவாரு? கத்தி எல்லாம் சாணா புடிச்சிங்களாடா? எல்லாரோட ரியாக்ஷன்ஸையும் பார்த்தா சித்தப்பா இங்க வந்து பண்ண போற கலவரத்தை நினைச்சு கதி கலங்கி போயிருக்காங்கன்னு தெரியுது. டேய் தண்ணி வண்டி, அநேகமா இங்க ஒரு மகாபாரத போரே நடக்கும்னு தோணுது. அப்போ 4 ஆம்புலன்ஸ் சொல்லிடலாமா? 4 பத்தாது, 40 சொல்லிடுவோம். மாமா, சித்தப்பா வந்து தூக்கிடுவார்ல. ஏப்பு இப்பதானே மணி 12 ஆகுது. எப்படி தூக்குறாரு மட்டும் பாரு. எப்படி தூக்கணும் பாத்தியா? அல அத தூக்குறியா இல்ல தூக்குறியா? முதல்ல எந்திரிச்சு வரத போறா. டேய் சிரிக்கிறத பார்த்தா சரியில்லையே. மூச்சு விடாம முடிக்கிறத பார்த்தா களத்துல இறங்கினா முடிக்காம விட மாட்டார் போல. சித்தப்பா என்ன பாட்டில் உடைச்சிருக்கீங்க சித்தப்பா? டேய், நம்ம குடிச்ச பாட்டில்ல இன்னொருத்த தண்ணி ஊத்தி கூட குடிக்க கூடாதுடா. நம்ம குடும்ப கௌரவம் என்ன வருது? கௌரவத்துக்கே கௌரவம் சேர்த்துட்டீங்களே சித்தப்பா. ஏய், அந்த ஆளுதான் லூசு. ₹1 வேஸ்ட் பண்ணிட்டான். பேயா? யோ சித்தப்பா, பேய். உன் சித்திரா? சித்தியா? ஹலோ ஹலோ செல்லம், கோபப்படாம கேளுமா. என் அண்ணன் பொண்ணு தர்ஷினி ஒருத்தவங்க ஓடி போயிட்டா. புள்ள தூரம் உடஞ்சு போயிட்டான். என்ன எப்படி ஓட்டுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் காது காது வச்ச மாதிரி நம்ம 2 பேரும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறமா. ஆமா, அதுல கை வைக்கிறேன். கொரோனா வந்துட போகுது. போது இறங்கி போச்சு. போ. என்ன வாங்கிச்சதுப்பா? வேற ஒன்னடா, உன் சித்தி தொண்ணா 2 ஏறி விட்டேன். பேசிட்டு வந்துடுறானே. சொல்லு டார்லிங்.
ஐயோ குழந்தையா பேசுது நினைச்சா என் பொண்டாட்டி காளியம்மா பேசுதே. சொல்லுமா. யோ பெரிய கௌரவமான குடும்பம் பீத்திட்டு திரிஞ்ச உன் குடும்பத்தோட மான காத்துல பறக்குதையா. என்னமா சொல்ற? சும்மா நடிக்காதையா. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுமே, ஃபுல்லா கூடி ஃபுல்லோட இருப்பீங்களே. உன் ஆத்தா கிட்ட சொல்லிடாதம்மா. ஆமா, இந்த கன்றாவி கதையெல்லாம் எவளாவது சொல்லுவாளா? மாப்பிள்ளை என்ன சொல்றாருமா? உன் மாப்பிள்ளையோட அக்கா பொண்ணு எவனோடய ஓடி போயிட்டாலாம். அடி பாவி சண்டாளி, சொல்லி வாய் கூட முடியல, அதுக்குள்ள சொல்லிட்டியாடி. சீக்கிரம் வீடு வந்து சரியா? பொண்டாட்டிங்கனாலே வரேன் குழப்புதே. சக்கு 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 சக்கு. ஐயோ கவுந்துட்டானுங்களே. அண்ணே உயிர் இவ எதுக்கு போன் பண்ற? ஹலோ, என்ன குடும்ப கௌரவத்தை காப்பாத்த ஃபுல்லா மண்டபத்துல கூடி இருக்கீங்க போல. நல்லா இருக்கு. நம்ம வீட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் குடும்பத்தை கூட்டி பத்திரிக்கை அடிக்காம பப்ளிசிட்டி பண்ணி ஊருக்கே தெரிய வச்சுட்டல. அப்புறம் மேலதாளத்தோட அப்படியே 2 மாலை வாங்கி வச்சுடு. நம்ம மண்டபத்திலேயே சீரு சிறப்புமா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடு. தர்ஷினி சாப்பிட வாமா. இதோ வராத்த. ஏய், நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்தவனோட உயிரை எடுக்க விட மாட்டேன், எடுக்காம விட மாட்டேன். தூக்கி அவன. இதுதான் நடந்தது. ஜோசப்பை பற்றி எந்த விதமான விவரம் கிடைக்காததால் வழக்கில் சம்பந்தப்பட்ட துரையை அடுத்த விசாரணை வரும் வரை வெள்ளிச்சந்தை காவல் நிலையத்தில் கண்காணிப்பில் இருக்குமாறு உத்தரவிடுகிறேன். இப்படி பண்ணிட்டாளே, தத்தக்காரி இப்படி ஏமாத்திட்டாளே. என்ன அண்ணன் சர்க்கிட்டே சர்க்கஸ் பண்றாரு? ஒருவேளை அண்ணனுக்கு மூலமோ? அண்ணனுக்கு மூலம் அம்மன் கையில சொல்லும். ஆபரேஷன் சக்சஸ் தான். என்னடா அன்னைக்கு வெறுங்கையோட வந்த, இன்னைக்கு வெறுங்காலோட வந்திருக்க? அத்தன்றனாலதான் வெறுங்காலோட வந்தேன், இல்ல நான் சாணி மிச்ச செருப்போட வந்திருப்பேன். டேய் முட்டாள், அம்மன் முன்னாடி இப்படி பேசலாமா? அம்மன் கண்ணை குத்திரண்டா. இவர் கண்ணதான் ஈஸியா குத்திரலாமே. முழிச்சாலை முடிஞ்சு வெளியே அம்மா கும்மன்னா அப்படியே மூஞ்சில கும்மிடுவேன். ஐயோ, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல. என்ன நடிப்புடா சாமி. மூக்குத்தி அம்மன் நயன்தாராவோட சிறப்பா அப்படியே குத்து. அத்தையும் சொத்தையும். அது இல்ல தோர, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்ததான்டா. குடும்ப மானமா? சித்தப்பன் ஒருத்தர சொன்னியே, செத்தப்பன். டேய் இப்போ சொல்றேன். சித்தப்பன் அடிச்சு உடைச்சு திரும்பி அடிச்சு தூக்கி வீசி செதற விடுவாருடா. வாங்கி விட்டாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சா, அடிச்சு உடைச்சு ஆளு தூக்கிறான் வீசிடுவான்னு பார்த்தா பாட்டில அடிச்சு உடைச்சு வாயில ஊத்தி அப்படியே வீசுறான். குடிகார குடும்பம். தோர, எனக்கு இருக்குது ஒரே பொண்ணுடா. அவ இல்லாம எப்பரா நான் உயிர் வாழ்வேன்? என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கடா. உன் முறை பொண்ணு மேல உனக்கு கோபம் இருக்கத்தே செய்யும். அதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்சுடா. முட்டாளத்தை, உன் குடும்பத்துக்கு அறிவே கிடையாதா? குடும்பத்துக்கும் கிடையாது, கூட இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. கோவையால அப்படி சொல்லலாமாடா? நீயும் நம்ம குடும்பம் தானாடா. இன்னும் ஒரு வார்த்தை பேசின சூளத்திலே குத்திடுவேன். ஓடி போனதும் பொண்ணு இல்ல, அப்ப ஏன் குடும்ப கௌரவம் போலியா? கண்ட இப்ப மட்டும் உன் குடும்பம் ஏன் குடும்பம். இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம். தோர, ஐயோ இவங்க புகையை வேற ஓவரா போடுறாங்களே. யாராவது புகை போடுறது? அங்க யாரும் இல்லடா தோர. யாரு இல்ல தோர, சொன்னா கேளு. அண்ணன் உள்ள போய் தேடுறாரு. அண்ணனுக்கு சப்போர்ட்டா வெளியே போய் ஒரு சப்போட்டா ஜூஸ் போடுவோமா? கரெக்ட். ஆரஞ்சு விட மாட்டேன்.
பால் கொடுப்பேன். எந்தன் இதழ் மீது உந்தன் இதழ் போத்திவிடு. நானே உந்தன் தாயாய் உலகில் இருப்பேன். நானும் நீயும் சேர்ந்திடவே மனம் எங்குதே. நாளை வரும் சோகம் எல்லாம் மறைந்திடவே. பெற வேண்டும் எந்தன் முந்தானைக்குள் உன்னை மூடி மறைப்பேன். என்னை தந்து உன்னை காக்கும் ஒரு வாய்ப்பிருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு உயிரும் கொடுப்பேன். நானும் நீயும் சேர்ந்திடவே மனம் எங்குதே. நாளை வரும் சோகம் எல்லாம் மறைந்திடவே. அவர் டீல் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். என்னடா ஷாம்பு பார்த்து 7 years ஆயிருக்கும் போல இருக்கு. ஐயோ மாப்ள தலை வலிக்குதே. மணி 12 ஆக போதே. என்னையா இந்த குண்ட புடிச்சா புடிச்ச மாதிரி ஷாக் ஆவறீங்க? ஆளி மூஞ்சி எம்பர் குடும்பமாயாது. அண்ணே ஓடுறவங்கள பிடிக்கிறத விட்டுட்டு ஆடுறத பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அவன் ஆடுறத பிடிச்சிட்டு இருக்காங்க. சித்தப்பஸ்தானோன்னு சொல்லி உஸ்பேத்தி விட்டுட்டு கோர்ட்ல கூட்டு போய் நிக்க வச்சுட்டானுங்க. வெளியே கூட வர முடியாது. குடிகார குடும்பம். எவனாவது வந்து பேசுனீங்க ஒருத்தனை கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. அண்ணே கொஞ்சம் திரும்பி பாருங்க அண்ணே. இந்த திரும்ப சொல்லல, அவனுக்கு தான் 12 பறந்துட்டானுங்களே. கதையில இருக்கிற ட்விஸ்ட திரும்பி பாருங்க அண்ணே. அவனுங்க ஜோசப்ப கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு உங்க தங்கச்சிக்கு 21 வயசு ஆயிரும். ஈஸியா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவாங்க. இதான் அவங்களோட பிளானா இருக்கலாம். உங்க பிளான் என்ன? முடிவு பண்ணிட்டேன். நீ தான் உங்களை ஃபாலோ பண்ற. ஹலோ ஹலோ ஹலோ. என்னடி எவ்வளவு நேரம் உனக்கு ட்ரை பண்றது? எங்கடி போய் தொலைச்ச? அருண் எப்படி இருக்கா? என் மூச்சை கொடுத்து அவன் மனசை மாத்தலான்னு பார்த்தேன். ஆனா இவன் மனசு ஃபுல்லா அவன் நினைப்புல தான் இருக்கு. ஹே, உங்களை நினைச்சு ஏன் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. ஆமா, ஜோசப் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லடி. பார்த்து பத்திரமா இருங்க. மாமா கொலை வெறியோட உங்களை தேடி அலையறான். நாங்க இங்க சேஃபா தான் இருக்கோம். பாய். ஆண்டி, மாடியில என்ன பண்ற? மா, பலா மரத்துல எத்தனை தேங்காய் காய்ச்சிருக்கு. எண்ணிட்டு இருந்தம்மா. தோ வந்துட்டேன். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தங்கச்சி இங்க தான் வந்திருக்கணும். தங்கச்சி இங்க இருந்தா ஜோசப் இங்க தாண்டா இருக்கணும். டேய், அவங்க சொன்ன இடம் இதுதான். வாசுவோட அக்கான் போர்டு இருக்கு பாரு. மேல ஒரு மெத்த போட்டிருந்தீங்கன்னா டிக்கி குத்தாம வந்திருப்பேன். எனிவே லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாத். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 1/4 போட்டு டீ குடிச்சிட்டு போவோம். யோ சரி, ஆவேசத்துல வந்ததெல்லாம் அண்ணங்கிட்ட அமௌண்ட் வாங்காம வந்துட்டேன். அரபாடி வண்டிக்காரன்லாம் அசிக்கப்பட வேண்டியிருக்கு. விடுங்க பாஸ். VASTUKA வாசு அக்கா. கரெக்ட் ஸ்பாட். கவனிச்சியா? கவனிச்சேன். உருட்டிட்டு வந்த ஜோடிகளோட உல்லாசமா இருக்கணுங்கிறதுக்காகவே ஊருக்கு ஒதுக்குப்புறமா கட்டி வச்சிருக்கான். 100% அந்த ஜோடி இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஸ், எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என்னுடைய கணிப்பு இந்திய உளவுத்துறைக்கே சவால் விடும். பாஸ், எனக்கு இன்னொரு டவுட். எல்லா டவுட்டும் என்கிட்டயே கேப்பியா? அங்க ஒருத்தன் குத்த வச்சு குந்திட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட கொஞ்சம் கேட்போம். ஃபாலோ மீ. ஓகே பாஸ்.
என்ன சிமெண்ட்ல கேட்டு போட்டிருக்கான்? யார கேட்டு போட்டான்? ஊதுறது பீடி, ஓஞ்சு போன பாடி, உள்ள உடலைன்னா இன்னைக்கு இவன் டெட் பாடி. இவன் என்ன நவகிரகமா? இவரே சுத்திட்டு இருக்கீங்க. அது பாக்குறது கொஞ்சம் சனீஸ்வர மாதிரி இருக்கற, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பாஸ் சிமெண்ட் வச்சு கட்டி இருக்காங்க, உடைச்சிடலாமா? எல்லாம் பக்குவமா டீல் பண்ணோம், அவசரப்படாத. இப்ப பாரு, தலையை ஷேவ் பண்ணிட்டு மீசையை ஹேர் கட் பண்ணுவான் போல. மீசை இப்படி அடைச்சு வச்ச கேட்டு முன்னாடி வெடச்சிக்கிட்டு உட்காந்துருக்கே, ஏன் இப்படி? கொரோனா. கொரோனாவா? நீ உள்ள போறதா இருந்தா எப்படி போவ? இப்படியே ஆத்த கடந்து அந்த வழியா பின்னாடி வருவோம். நாங்க போறதா இருந்தாலும் அப்படிதான் போனோமே. இப்படி போய் அப்படி வந்து அதுக்கப்புறம் நாங்க உள்ள போனோமா? அதுவும் நாங்க பாய்ஸ் முடிவு பண்ணிட்டீங்களா பாஸ்? ஏறி குதிக்க போறோமா, சவுர உடைக்க போறோமா? இப்படியே போய் ஆத்த சுத்தி அப்படியே உள்ளுக்குள்ள போறோம். இதான் முடிவா? சூப்பர் பாஸ், குட். Sani sa sani ni sa sa re 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 sa re ma ma pa ga re ga re sa pa sani sa sani ni sa sa re 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 sa re ma ma pa ga re sa hare raro araro நீயும் நானும் யார் யாரோ பாசம் நேசம் மாறாத நட்புக்கெல்லாம் நீ வேறோ காயம் ஓர் நாளாராதோ காலம் நம்மை சேர்க்காதோ உயிரும் நீங்கி வாழ்வேனே உன்னை நீங்கி வாழ்வேனோ இறைவா ஒரு வரம் கேட்பேன் என்னுடைய நட்புக்கு நீ ஆயுள் 100 தாராயோ நீரின்றி மீனும் இல்லை நீயின்றி நானும் இல்லை நட்புக்கு நீதான் எல்லை என் நண்பனே ஆனந்த கூட்டில் வைத்து அன்னை போல் பாசம் வைத்தாய் நீ இன்றி வாழும் வாழ்க்கை என் நண்பனே அன்று உப்பு மூட்டை தூக்கிச் சென்ற காலம் யாவுமே இன்றும் நினைத்தால் நெஞ்சினில் இனிக்குதடா வரும் துன்பங்கள் தீர்ப்பது நண்பன் தானடா நட்பை பிரித்தால் உலகில் இன்பம் ஏதடா பாஸ் புடிச்சிட்டேன். என்னல சொல்ற? புடிச்சியா? இடத்த தான் புடிச்சேன்னு சொன்னேன். ஆள புடில. ஜஸ்ட் மிஸ். ஆத்துல முங்கி பார்த்தாச்சு, அந்த இடத்துல தொங்கி பார்த்தாச்சு, ஆளையே காணோம். அவங்கள கையோட பிடிச்சாதான் அடுத்த வேலை சோறு கிடைக்கும். என்ன பண்ணலாம்? வா. யாரும் இல்லை.
கட்டுக்கடா ஹெல்மெட்டா. என்னடா குழந்தை பசங்களா இருக்கீங்க? நீங்க என்னடானா எங்களை குழந்தைன்னு சொல்றீங்க. எங்க பைக்கையும் எங்க ஹேர் ஸ்டைலையும் பார்த்தா எங்களை வில்ல மாதிரி பாக்குறாங்க. சில பேர் எங்களை பிள்ளைங்கன்னு கூட சொல்றாங்க. நாங்க யார் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அடிச்சு தூக்கு, ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுக்காத. பிரேக்க புடியா, ஏறி நிக்காத. பாய்ஸ் ஒண்ணு கொடு. பாஸ், ஆமா எதுக்கு இங்க நிப்பாட்டினீங்க? இந்த விளையாட்டு பிள்ளைங்களை கேட்டா விஷயம் தெரியும். இவங்கள்ட்டயா? வேணாம் பாஸ், பெரியவங்களா பார்த்து கேட்கலாம். அடிப்பானுங்க. அப்ப வேணாம். பாய்ஸ், இந்த ஆபரேஷனை நான் எப்படி டீல் பண்றேன்றத பாருங்க. இதுல ஏதாவது கத்துங்க. இந்த கேட்டரிங் டீம் யார் இவங்க? பழைய பொண்ணு விற்கிறோனா? இது விவோ வில்லன் ப்ரோ பழைய மாடல், மாத்திருங்க. இதுக்கு தான் பாஸ் சின்ன பசங்கள்கிட்ட கேட்க வேண்டாம். குழந்தைங்களாம் உண்மையதான் பேசுவாங்க. நம்ம தான் அவங்க ரூட்ல போய் கேட்கணும். டாடி பேபி, இவங்கள பாத்தீங்களா? யாரு இவங்க? இளம் ஜோடிகள், காதல், ஊரு விட்டு ஊரு வந்து உல்லாச பறவைகள். இப்ப உல்லாசம். புரியலையே. ஆமா, இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? ஆமா, நாம எல்லாம் யார்? நமக்கே நம்ம யாருன்னு தெரியலன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? தம்பி, நாங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல. சரி, என்ன பண்ண போறோங்கிறதா முக்கியம். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி பண்ண போறோங்கிறதா முக்கியம். எப்படி பண்ண போறீங்க? என்ன சும்மா சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்க? பாச கடுப்பேத்துற. நாங்க அவங்கள தூக்கணும். எங்க இருக்காங்கன்னு சொல்லு. ஏய், தூக்க வந்திருக்காங்களா? ஏய் குழந்தை, தூக்க போறோம்னு ஹார்ஷாலாம் பேசக்கூடாது, சாஃப்டா பேசணும். பயந்துருவாங்கல்ல. கண்ணா, இவங்க எங்கப்பா இருக்காங்க? கொஞ்சம் காட்டுப்பா. தூக்கணும். காட்டிடுவோம். உள்ளதான் இருக்காங்க. நாங்க தான் குறைச்சோம். வாங்க காட்டுறோம். காட்டுறது முக்கியம் இல்ல, கட்டையை கொண்டு அடிக்கிறது தான் முக்கியம். பாத்தியா எப்படி புடிச்ச பாத்தியா? வரும்போது லாலிபாப் வாங்கி தராங்க. போ போ போ, கிளம்பு. அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சது. ஊருக்கு போய் ஐயனாருக்கு அணில் வெட்டுறோம். கிடா இல்ல வெட்டுவாங்க. இது சின்ன ஐயனார், அணில் வெட்டினா போதும். ஏய், சின்ன பசங்களை கேட்கலான்னு சொன்னேன். நம்ம ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பத்தியா? ஆனா அங்கங்க சுத்தி டீசல வீணாக்கினதுக்கு ஸ்ட்ரைட்டா இவனுங்கள்ட்ட வந்திருக்கலாம் போல இருக்கு. அப்படின்னா நம்ம இன்ப சுற்றுலா பயணம் கட்டாயிருக்கும், பரவாயில்லையா? அப்ப போயிட்டு இன்னொரு வாரம் சுத்திட்டு வருவோமே. அப்ப நம்ம தலை கட்டவும் பரவாயில்லையா? வாங்க சார். ஃபாலோ மீ. காதலுக்காக நாங்க உயிரை கொடுப்போம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் உள்ள விட்டு எடுத்தான். உள் குத்தா கொடுத்தான், அவனே ஓம குத்தா கொடுத்தான். பாஸ், எங்களை காட்டுன்னு காட்டியிருக்காங்க, உங்களை காட்டவே இல்லையா? எப்படி காட்டினாங்கிறது முக்கியம் இல்லை, அதை நாம எப்படி வெளியில காட்டாம இருக்கோங்கிறதா முக்கியம். எப்படி பாஸ்? அதனாலதான் இந்த பாஸ் வலிக்கிற நேரத்தில் வலிமை எஃபெக்ட் காட்டுறானுங்களே. தங்கச்சி போகுதுண்ணா. தெரியுதுடா, எனக்கு மூக்குல தான் ரத்தம் வருது, கண்ணுல ரத்தம் வரல. பாய்ஸ், அடுத்து என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ண வேணாம். தேடுற மாதிரி தேடுவோம், ஆனா தேட வேண்டாம். பாக்குற மாதிரி பார்ப்போம், ஆனா பார்க்க வேண்டாம். மாசம் மாசம் பாஸ்ட சம்பளத்தை வாங்கிட்டு குடும்பத்தை நடத்துவோம். இது எப்படி இருக்கு? இது ஜோசப் பத்தின ஸ்டேட்மெண்ட் மேடம். நீங்க சொல்றத பார்த்தா துரை ஒரு முட்டாள், அப்படிதானே? முட்டாள் இல்ல மேடம், வடிகட்டின முட்டாள். அவ அத்தாக்காரியே அம்மன் வேஷம் போட்டு அவனை ஏமாத்திருக்கான்னா பாத்துக்கோங்களேன். அப்போ அந்த ஜோசப்போட கதி? இந்த கேஸை நான் விசாரிச்சதுல மிகப்பெரிய சதி நடந்திருக்கு. இந்த கேஸோட ஸ்டேட்மெண்ட்ல ஜோசப்போட சம்பந்தப்பட்டு 5 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் இந்த தொகுதி எம்எல்ஏட பையன்.
அவங்களால ஏன் ஜோசப்புக்கு ஆபத்து வந்திருக்க கூடாது? சோ நீங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மேல சந்தேகப்படுறீங்க? ஆமா மேடம். நம்ம எம்எல்ஏ பையனா? அப்படின்னா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். நீங்க ஃபாலோ பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. எம்எல்ஏ பையன், பெரிய இடம், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. எஸ் மேடம். சார் நீங்க சொல்லுங்க. மேடம், நாளைக்கு நமக்கு கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. பசங்க மேல சந்தேகம் வந்துருச்சு சார். எல்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஆனா நீங்க சொன்ன விஷயம் என்னோடவே இருக்கட்டும். சரிங்க சார். பசங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஓகே. எதுவா இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா சார்? அப்படின்னா உங்க பிள்ளையோட அந்த 4 பேரையும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் போலீஸ் கையில மாட்டாம பாத்துங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. இந்தா. தேங்க்யூ சார். எங்கடா போறோம்? டேய் உனக்கா தெரியுமாடா எங்க போறோன்னு? டேய் சரத்து, யாரு சொல்றா எங்கடா போறோம்? என்னன்னு நான் சொல்லட்டுமா? எலெக்ஷன் வேலை தொடங்கிருச்சு. அவங்க அப்பா ஜோசியக்காரரை வர சொல்லிருப்பாரு. என்னங்க, உங்க பையன் கூட இருந்தா கண்டிப்பா நீங்க தோத்து போயிருவீங்க. அதனால உங்க பையனை தனியா போகாத, உன் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு போயிருன்னு சொல்லிருப்பாரு. எப்படி மச்சான் எங்க அப்பா சொன்னது அப்படியே சொல்ற? ஏண்டா இது கூட தெரியாத உங்க அப்பனை பத்தி? பெரிய கிரிமினல் ஆச்சே. எவ்வளவு நேரமா? சீக்கிரம் வா. அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்களே. இன்னும் ஆப்டா. நீ உள்ள போய் ஆப்டே ஆச்சுமா? டேய் இருடா, என்னடா அவசரம்? நீ வாயை மூடு. நான் ஒரு சீனியரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கடா. டேய் அங்கேயாவது ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்த்தா கிட்ட போகும்போது தட்டி தூக்கிட்டான் அவன். ஏய் இங்க பார், எவனாவது குறுக்க வந்தீங்க கொலையே பண்ணிடுவேன். இந்திய எல்லை தாண்டி கன்னியாகுமரி மீனவர்கள் இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததா இலங்கை கடற்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். டேய் மாப்ள, இவன் அவன் இல்ல? இவனை தர்சனோட அண்ணன் கொலை பண்ணிட்டான்னு அங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது. இவன் என்னன்னா இங்க மாட்டிருக்கான். தர்சனிக்கு போன் பண்ணி சொல்லிடுவோமாடா? எதுக்குடா சொல்லணும்? அவன் நமக்கு யாரு? டேய் தர்சனி நம்ம ஃப்ரெண்டுடா. ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா. எல்லாரும் போயிட்டானுங்களா? இங்கேயே குளிச்சிட்டு மேக்கப் போடுறதுக்குள்ள ஒரு நாள் முடிஞ்சிச்சா? வெள்ளையே போடல, வச்சுட்டு போயிட்டாங்க. என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் என் நண்பனோட கல்யாணத்தை சிறப்பாக நடத்தணுங்கிறதுக்காகவே நான் எல்லை தாண்டி மீன் பிடிக்க போனேன். நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு நிறைய மீன் கிடைச்சது. என் நண்பனோட கல்யாணத்தை நான் நினைச்ச மாதிரி எப்படி ஜாம் நடத்துறேன் பாரு. ஆமா குமாரி, நாம எதிர்பார்த்ததுக்கு மேலேயே கடல் தாய் நமக்கு நிறைய மீனை கொடுத்துட்டா. கும்பாரி கல்யாணத்துக்கு வேற என்ன வேணும்? ஆமா குமாரி. உன் கும்பாரிக்காக நீ என்ன வேணாலும் செய்வன்றத உண்மையிலேயே ப்ரூவ் பண்ணிட்ட. நல்லா மாட்டிக்கிட்டோம் இலங்கை போலீஸ். இலங்கை கடற்படை போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டேன். இதான் சார் நடந்தது. துரையால என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த வழக்கு யாரை காணவில்லை என்பதற்காக நடத்தப்பட்டதோ அவரே நேரில் இந்த நீதிமன்றம் வந்து இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்ட காரணத்தை கூறியதால்
துரையின் மீதுள்ள சந்தேகம் போலீஸுக்கும் நீதிமன்றத்துக்கும் தீர்ந்துவிட்டது. அது மட்டுமல்லாது துரையால் ஜோசப்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே துரையின் மீதுள்ள சந்தேகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். கும்பாரி தங்கச்சி போகுதுன்னு கண்ணில் தண்ணி வருதுண்ணே. தண்ணி வேணும் கண்ணி தங்கச்சி உயிரா இப்படி எந்த கலர் இருக்க கூடாது. எல்லாம் வீடு முழுக்க வெள்ளையா தான் இருக்கணும். அந்த கருப்பா இருக்கா பாரு வேலைக்காரி, அவளுக்கு ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விடுறா. ரோடு ஃபுல்லா வெள்ளை அடிச்சு விடுறா. கருப்பா இருந்ததுன்னா அண்ணன் வெறுப்பாயிருவாரு. எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு விடுங்க. அண்ணே சூப்பர். கலருக்கு மேட்சிங்கா இருக்கியா அண்ணே? சொல்லு அண்ணே. முடியில இருந்து ஆரம்பிச்சு முச்சந்தி வரைக்கும் எல்லாம் வெள்ளையா மாத்தியாச்சு. கருவழியை தவிர தெரு வழியா போற அத்தனையும் வெள்ளையா மாத்த சொல்லிருக்கேன். எல்லாத்தையும் மாத்திட்ட. ஆனா நீ மாறல அண்ணே. சட்டை பட்டை எல்லாம் வெள்ளையா தானே இருக்கு. போனு கருப்பா இருக்கு. நம்மகிட்ட கருப்பு எனக்கு வாய்த்த அடிமைகள் அதிசய பிறவிகள். அதை வச்சுதான் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. பாஸ் பிக் பாஸ் மட்டும் திரும்பவும் கருப்பு துண்டு போடுறாரு. அதுக்கு ஏதாவது சொரிஞ்சு விட்ட சொந்த சென்டிமெண்ட் ஒன்னு சொல்லுவாரு. அப்படி என்ன சென்டிமெண்ட்? கொம்பாரி அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. இப்படி நடி, அந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் திரும்ப, அதை மாத்தி இதை மாத்தி சொல்றது நீதானல. எல்லாம் இவங்களுக்காக தான். கவலைகள் வத்தி போகும், கண்ணீரும் தித்திப்பாகும். நண்பனே நீ இருந்தால் பக்கத்திலே. அன்புக்கு பஞ்சமில்லை, நட்புக்குள் வஞ்சமில்லை. நம்மை போல் பாசம் வைக்க எவரும் இல்லை. இன்று பட்டாம்பூச்சி போல நெஞ்சம் பறக்குதடா. இது நிலைத்தால் எனக்கு போதுமடா. இந்த அழகிய தருணங்கள் இனிக்குதடா. நண்பா இதனால் உலகம் சுழலுதடா. பாசானி சாசானி நீ சரி ரே ரே சரி மாமா பகரி கரி சா. பாசானி சாசானி நீ சரி ரே